ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவன்லி மோட்டல் கார்டுங்கிற மானுவால எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அவனை தரையில் வச்சு மிதிக்கிறதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் அவனை பார்த்து நீ யாரை சொல்லிட்டு இருக்க, அவனும் அவங்க உன்னை சும்மாவே விட மாட்டாங்க, நீ சொல்றவங்களாம் என் மயிருக்கு சமண்டா, போன ஜென்மத்தில் என்னை எதிர்த்தவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா, அவங்க எல்லாருக்கும் கடைசியில் முடிவு தான்டா அப்படின்னு அவன் நெஞ்சிலே ஒரு மிதி மிதிக்கிறான் ஃபுல் ஃபோர்ஸ் விட்டு. சொல்றவங்கள பற்றிலாம் நான் நிறைய தடவை கேட்டுட்டேன். அதில் ஹீரோ உடம்புல கியூ எல்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. ச்சே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கியூஎல்லாம் எடுத்துட்டு வந்தா அது இப்படி ஈஸியாக மறைஞ்சு போகுது. இந்த உடம்பெல்லாம் வச்சுக்கிட்டு நான்லாம் இனிமே எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. நீ நினைச்ச மாதிரியே நான் என்ன தோத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு நான் கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். உன் கத்தியை கீழே போட்டுரு. முடிஞ்சதா? இல்ல நான் அந்த கோஸ்டி சோல் கூட மட்டும் மறுபடியும் சேர்ந்து அவன் அட்டாக் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அவனை பார்க்கறான். அவன் பார்த்தா மட்டையே கிடக்கான். அவனை பார்த்தா இவனும் இது எப்படி நடந்தது? ஹீரோ மாதிரி ஒருத்தன் இந்த பெரிய பெரிய மாஸ்டர் எப்படி தோக்கடிச்சிருப்பான்? அதுக்கு எந்த வழியுமே இல்லையே. 15 வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இந்த அரை வருஷத்துல இது இப்படி ஆகி போகும்னு நினைச்சு கூட பார்க்கல. இது உண்மையிலேயே முடிவா இருக்க கூடாது. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், இந்த பூச்சி தான். இவனை இப்பயே கொல்லணும். இங்க செத்தே போனாலும் சரி உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு ஹீரோ வேகமா அட்டாக் பண்ண போறான். அந்த நேரத்துல ஹீரோ அவங்க அப்பா வந்து அவன் கையை வெட்டிடுறாரு. கையை வெட்டினதோட நிக்காம எல்லா அக்கு பாண்டியும் பிளாக் பண்ணிடுறாரு. அவனும் உங்க எல்லாத்தையும் நான் கொல்லுவேன்டா அப்படின்ட்டு கீழே விழுறான். அதை பார்த்த ஹீரோவும் இங்க என்ன நடக்குது, இவன் ஏன் இப்ப என் கால் கடியில வந்து கிடக்கான். ஹீரோ அவங்க அப்பாவும் ஹீரோ கிட்ட வந்து உனக்கு எந்த காயமும் இல்ல, நீ நல்லா தானே இருக்க? ஆமா, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப பாதி சட்டை கிழிஞ்சதை தவிர்த்து மற்றபடி நான் நல்லா தான் இருக்கேன். இதுலயே தெரியுது உங்களுக்கு லாடுன்னு சும்மா ஒன்றும் பட்டம் வரலன்னு. ஏய், உங்க அப்பாட்ட நீ அப்படியாட பேசுவ? ஐயோ, நான் சொன்னதை இவர் கோவப்பட்டு அடிக்க போறாரு என்ன? பண்ணது எல்லாத்துக்குமே நன்றி. நீ மட்டும் இல்லைனா இந்த பிரச்சனை இந்நேரம் முடிஞ்சிருக்காது. நீ ஒரு நல்ல பையன்டா அப்படின்ட்டு ஹீரோவை கட்டி பிடிக்கிறாரு. ஹீரோவும் உன்ன மாரி ஒரு ஆளு என்ன பெட்டு மாரி நடத்த உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னை கட்டி பிடிக்கிறது முதல்ல நிறுத்திட்டு போய் மத்தவங்களை கவனிங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான் அப்படின்ட்டு ஹீரோ உங்க அப்பா கத்தியை தூக்கி நாங்குன் பேக் தோத்து போயிட்டாரு, அதனால நீங்களாம் இப்பயே ஆயுதத்தை கீழே போட்டு சரண்டர் ஆயிடுங்க. அந்த சீன் அதோட கட் பண்ணி அடுத்த நாள் காலைல தான் கட்டுறாங்க. அங்க பார்த்தா துரோகம் பண்ண எல்லாரையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அங்க மாட்டின மத்த எல்டர்ஸும் எல்டர் இங்க கொஞ்சம் பாருங்க, நாங்குன் பேக்ஸ் எங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்திட்டான். ஃபேமிலியை க்ளீன் பண்ணுங்கிற நோக்கத்துல தான் நாங்கெல்லாம் பண்ணோம், எங்களை மன்னிச்சிருங்க. அதை கேட்ட அந்த கிரேட் எல்டரும் உங்க எல்லா வாயும் மூடுங்கடா, ஏதோ குடும்பம் நல்லதுக்காக பண்ண மாரி பேசுறீங்க, எல்லாம் உங்க பேராசைக்கு தானே பண்ணீங்க. விசாரணைலாம் நாங்க பண்ணி முடிச்சிட்டோம். குடும்பத்தோட சட்டப்படி உங்க எல்லாத்தையும் தண்டனை தான். அந்த நேரத்துல ஹீரோவும் அந்த டேகன் யூனிட் தான் கட்டுறாங்க. ஹீரோ அவங்கள பார்த்து நீங்க எல்லாரும் எப்படியோ மேனேஜ் பண்ணி உயிரோட இருக்கீங்க பிறகு, உங்களோட முரட்டுத்தனமான பேச்சு அது என்னைக்குமே பழகாது அப்படின்னு யோசிச்சுட்டு எல்லாமே உங்க ட்ரைனிங்கால தான் இன்னும் நாங்க உயிரோட இருக்கோம். சரி, மாஸ்கோ பட்டவங்க கூட வந்தாங்களே அவங்களுக்குலாம் என்னாச்சு? அவங்களோட லீடர் இறந்த பிறகே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, கமெண்ட் பண்ண ஆளுங்கிறதுனால எல்லாருமே சூசைட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரு சேமா இருக்கு, இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படிங்கிற நேரத்துல ஹீரோ சைட்ல யாரையோ பாக்குறான். அங்க பார்த்தா ஹீரோ அவங்க அண்ணன்ட்ட போய் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை நான் அந்த சண்டையில பார்க்கவே இல்லையே. அந்த நேரத்துல இன்னொருத்தன வந்து தப்பா புரிஞ்சுக்காதீங்க செகண்ட் எங்களாட், ஃபர்ஸ்ட் எங்களாட் நாங்குன் பேக்கோட பையன் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாரு, அதனால தான் அங்க வர முடியல. உண்மையாலுமா? அப்புடின்னா அதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியதுனடா, ஏன்டா இன்னும் அமைதியாவே இருக்க? அங்க பார்த்தா இவனும் கட்டி பிடிச்சிக்கிறான். என்ன பண்ற, என்ன விடு அப்படின்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். நீ நல்ல வேலை செஞ்ச அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்றான். அதுக்கு ஹீரோ இருந்துகிட்டு எனக்கு புரியுதுடா, என்னை இப்போ கீழே இறக்கி விடு, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும், என்னை விடு. இவன் போட்டு ரொம்ப நசுக்கிறான். ஏ டிராகன் யூனிட் சீக்கிரம் வாங்கடா, இவனை கொன்னாவது பரவாயில்ல, என்னை காப்பாத்துங்க. ச்சே, என்ன ஒரு பிரதர்ஸ் பாண்டிங், இதை பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுக்கு கூட இருந்தவனும் எனக்கு ஒன்றும் அந்த மாதிரிலாம் தெரியல, சரி சீக்கிரம் வாங்க, பிரச்சனை சீரியஸ் ஆகிறதுக்குள்ள இங்கேட்டு ஓடி போவோம். ஹீரோவும் ஏ டிராகன் யூனிட் எங்கடா போறீங்க, ஏ நில்லுங்கடா அப்படின்ட்டு ஹீரோ கத்துறான். இல்ல உங்க மீல் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோவை பார்த்தா அவன் போரைக்கு மேல போறவ பத்தி கிடக்கான். ரொம்ப நாளாவே இவர் தூங்கிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்ட்டு மூக்கு கிட்ட கை வைக்கிறான். இவன் இன்னும் சாவல. ஹீரோ டக்குன்னு அவன் கையை பிடிச்சி முறிச்சு நான் தூங்கிட்டு இருக்க நேரத்துல நான் ஆம்புஷ் பண்ண உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அவனும் அழுதுகிட்டு இது ஒன்றும் ஆம்புஷ் இல்லை, நான் உங்களை செக் பண்ண உங்களை பத்தி கவலைப்பட்டதுனால, அந்த மாதிரிலாம் இனிமே பண்ணாத, வாரியர் எப்பயுமே உஷாரா இருப்பாங்க, எதா இருந்தாலும் கத்தியை எடுத்துட்டு தான் பேசுவாங்க, அவங்க தூக்கத்துல இருந்தாலும் சரி ஒரு டேஞ்சர்னா உடனே எந்திரிச்சிருவாங்க. இவரு வாழை பிடிச்சி ரொம்ப நாள் கூட ஆகல, ஆனா இப்படி பேசுறாரு. அதை யோசிக்கிறத கண்டுபிடிச்சிக்கிறாவும் நீ என்ன உன் மனசுல என்ன திட்டிட்டு இருக்கியா, என் இன்டர்னலுக்கு என்ன அதிகமாக சொன்னதுனால என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு நடக்க கூட கஷ்டமா இருக்கு. அதை கேட்ட அவளும் நீங்க எதை பத்தி பேசுறீங்க? ஏய், நான் என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், இந்த மோசமான பாடியோட ஓனர். எனக்கு பசிக்கலாம் இல்ல, ஆனா இதை சாப்பிட்றது மூலியமா நான் ரெக்கவர் ஆவான்னு நினைக்கிறேன். சரி, ஏன் எல்லாம் கத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியாதா நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்களே அவங்களுக்குலாம் தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ அவங்க அப்பா தான் கட்டுறாங்க. லார்ட் லார்ட் அப்படின்னு கத்திட்டு வராங்க. இவரு நம்ம பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி பண்றவங்களோட நரம்பெல்லாம் வெட்டி அவங்க குடும்பத்தையே துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிடுங்க, இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய மைண்ட்ல போய் அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வேலை செய்யணும்னு உத்தரப்படுங்க. சரி, உங்க ஆர்டர் படி பண்றோம் அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். அந்த சீன் அதோட கட் பண்ணி எல்டர் பேக்கை தான் கட்டுறாங்க.
நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ அவங்க அப்பா வராரு. இன்னும் நான் இதை உன்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்கிட்ட நிறைய தடவை வந்து கேட்டுட்டதான், ஆனா அதுக்கு நான் சொல்லுவேன்னு அர்த்தம் இல்ல. நீ ஒரு முட்டாள்றா. அதை கேட்ட ஹீரோ அவங்க அப்பாவும், உனக்கு வெக்கமா இல்ல? நீ பண்ண தப்பால நம்ம குடும்பத்துல நிறைய பேர் இறந்துட்டாங்க தெரியுமா? வெக்கமாவா? இல்ல, என் திட்டம் தோத்து போனதுனால நான் சோகமாவும் கோவமாவும் தாண்டா இருக்கேன். இனிமே வாய்ப்பே இல்ல. இனிமே இந்த மனுஷனை என் தம்பின்னு சொல்லவே முடியாது. அப்படி யோசிச்சுட்டு அவரை பார்த்து, இப்ப நீ சொல்றதுக்கெல்லாம் அப்படி என்ன அர்த்தம்? இன்னும் நினைச்சிட்டு இருக்கியா நீ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு இருப்பேன்னு? அதை கேட்ட ஹீரோ அவங்க அப்பாவும், நீ ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டனா உன்னை வழியே இல்லாம நான் கொன்னுடுறேன். ஒழுங்கா இப்படி பேசாம எனக்கு கொன்று தேவையில்லாம ஆக்ட் பண்ணிட்டு இருக்காத. நான் உன் விருப்பப்படியே பண்ணிடுறேன். இங்கேட்டு நான் வெளியே போனதும் உன் தலையை வெட்டிடுவாங்க. அதுக்கு பேக்கும் பின்னாடி இருந்துகிட்டு, என்னை கொல்றா, உன் சொந்த கையால என்னை கொல்லு பண்ணி ஹீரோ தான் கட்டுறாங்க. என்னது வெறும் 2 தானா? நீங்க குவாலிட்டியை கம்மி பண்ண போறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவது கொடுக்க வேண்டியதானே? இதை நிறைய தடவை பண்ணாதான் எனக்கு இது பழகும் போல. ஆனா இந்த குளிர் மட்டும் ஏன் போவே இல்லை? இது ஒரு பக்கமா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெடிசன்ஸ் என்னதான் என்னாட்டு உயிர் வாழ முடியும் இருக்கு. நான் வேற ஏதாவது வழியை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஹைகிரேட் எலிக்சர்லாம் கிடைக்கிறது இப்பெல்லாம் இம்பாசிபிள். அதை எப்படியாவது நான் பண்ணி ஆகணும். கடைசியில் எனக்கு ஒரு வழி கிடைச்சிருச்சு. இதை ஏன் நான் முன்னாடியே யோசிக்கல? எல்டர்ஸ் மீட்டிங் தான் கட்டுறாங்க. எல்லாரும் சமீபத்தில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. இனிமே உங்க பேச்சு தான் நான் கேட்க போறோம் லீடர். இது எல்டரான எங்க பேர் மேலேயும் நிறைய தப்பு இருக்கு. வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. இது மூலயமா நம்ம குடும்பத்தோட பேரை நான் உயர்த்து கொண்டு போவேன். நீங்க வேணும்னா ஹீரோவோட சாதனையை நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதனால அவனுக்கு ஏதாவது பண்ணலாம்ல. நீங்க சொன்னதுக்கு நன்றி. நீங்க சொன்னதுலேட்டே தெரியுது என் 2வது மகனை நீங்க உயர்வான்னு நினைக்கிறீங்கன்னு. வெறும் ஹாஃப் இயர்லயே இவ்வளோ தூரம் முன்னேறி வந்துட்டான். அதே 1 வருஷம் இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எப்படி இருப்பான்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவன் ஒருத்தனே நம்ம ஃபேமிலியோட நிலையை ஹையஸ்ட் கொண்டு போயிடுவான். ஹீரோ பத்தி பேசும்போது ஒவ்வொரு தடவையும் சிரிக்காம இருக்கவே முடியாது. நம்ம ஸ்வாட் கிங் ஏரா போல இந்த ஏராவை விட்னஸ் பண்ணுவோன்னு நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். அது எல்லாமே ஹீரோவால சாத்தியமாகும். So, அந்த நேரத்தில் ஒரு சத்தம், செகண்ட் லார்ட் இங்கே வந்துட்டு இருக்காருன்னு. அதை பார்த்த ஒரு எல்டரும், அந்த பாருங்க அந்த ஃபியூச்சரே வந்துட்டாங்க. ஹீரோவை பார்த்து அந்த போரையை பொத்திக்கிட்டு, நீங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் அப்படின்னு குளூர்ல நடுங்கிட்டு வர மாதிரியே வரான். ஹீரோவை பார்த்த மற்றவங்களும், இவரா செகண்ட் லார்டு, நம்மளோட ஃபியூச்சர் தூணு இப்படி பலகீனமா இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஹீரோவை பார்த்த கிரேட் எல்டரும், உன்னை இங்கே கூப்பிட்டதுக்கான காரணம் நீ பண்ண அந்த சாதனைக்கு உன்னை பரிசு அளிக்கதான். அதனால உன் மனசுல பட்டதை இங்க நீ தெளிவா பேசலாம். சரி, உன் உடம்பு ரொம்ப மோசமா இருக்கிற மாதிரி தருது. அதனால இதை பத்தி வேற எப்பயாவது பேசுமா? இல்ல, இதுதான் சரியான இடம் இதை பத்தி பேசுறதுக்கு. ஒரு பயணம் செய்ய ஆசையா இருக்கு. என்ன பயணம் செய்ய விடுவீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு ட்ரிப் விரும்புறீங்களா? ஆமா, நான் ஒரு ட்ரிப்பு தான் போகணும். வீக்கான பாடினால நான் ஒரு தடவை ட்ரிப்பு போனதே இல்லை. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்க நினைக்கிறேன். அதெல்லாம் பேசி முடிச்சு வெளியே வந்து தான் கட்டுறாங்க. ஹீரோவோட சர்வெண்ட்டும், சரி உள்ள போனது என்னாச்சு? நீ என்ன நினைக்கிற? நான் போன காரியம் வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. இவ்வளவு மோசமான உடல்நிலை மற்றும் ரொம்ப வீக்கான பாடியை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்குமான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நீங்க அதை பண்ணிட்டீங்க. நான் இருமிக்கிட்டு கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி ஹேக் பண்ணதும் எல்டர்ஸ் எல்லாம் என் பக்கம் வந்துட்டாங்க. என்னதான் போக பிளான் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் போய் பேக் ஃபேமிலியோட டாட்டரோட பர்த்டேவுக்கு போயே ஆகணும். அப்புறம் கடைசியா தான் போய் எலிக்சர் ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியும். அந்த எலிக்சர் ஆர்டிஸ்ட்டை நான் கண்டுபிடிக்க மாட்டேன். அவர்கிட்ட கண்டுபிடிச்சி அவர் டெக்னிக்லாம் கண்டிப்பா நான் கத்துப்பேன். இங்கேட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வேலை பாக்கி இருக்கு. பார்த்தா ஹீரோ எல்டர் பேக்கை தான் பார்க்க வந்திருக்கான். அவர்கிட்ட வந்து, உங்க டேண்டி அண்ணன் அழிக்கப்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா இனிமே நீங்க உயிரோட தான் இருக்கீங்க. நீங்க தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க இன்னும் உயிரோட இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு இன்னும் சில கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். நேரத்தில் எல்டர் பேக்கும் ஹீரோ டக்குன்னு அட்டாக் பண்ற மாதிரி வராரு. அதுலேட்டு ஹீரோ தவிச்சுக்கிட்டு, ஓ இன்னுமே நீங்க என்ன அட்டாக் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்புறம் உன்னை நான் இங்கேயே கொல்லாம விட மாட்டேன்டா. அதுக்கு ஹீரோவும், அதை வேணா நீங்க உங்க ட்ரீம்ல பண்ணிக்கங்க. நான் இங்க இருக்கேனா, நான் இங்க ஒன்று பண்ணதான் வந்தேன். டிராகன் கிளா அப்புறம் கோஸ்ட் பிளாம் டெக்னிக், இந்த 2 டெக்னிக்குமே தெரிஞ்ச பெட் டிராகன் கிளான் 300 வருஷத்துக்கு முன்னாடியே அழிக்கப்பட்டாச்சு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீ சொல்றத நீ நல்லா நினைச்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்கியா? நீ சொன்னாலும் கவலை இல்லை, சொல்லனாலும் கவலை இல்லை. எனக்கு அதில் ஒன்றும் ஆர்வம்லாம் இல்லை. சும்மா கேட்கணும்னு கேட்குறேன். நீ மட்டும் நான் சொல்றதுக்கு ஒத்துழைச்சிருந்தேன்னு வச்சுக்க, உங்க பையனை காப்பாத்துறதா நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா இப்போ எனக்கு வேற சாய்ஸ் இல்லை. நீங்க உண்மையாலேயே என் 2 பையன்களை விட்டுருவீங்களா? நீ சொல்றது கரெக்டாக சொல்லணும்னா அது வேணா சாத்தியம் இருக்கும். உண்மையிலே சொல்லணும்னா அதை பற்றி எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. கூட ஒருத்தன் மாஸ்க் போட்டிருந்தால, அவனை கோஸ்டி ஸ்பிரிட்னாங்க. அவன் ஸ்பிரிட் கிளான்லேட்டு வந்திருக்கான். அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்து, உன் பலத்தை என்கிட்ட நிரூபிச்சு காட்டு, அப்போ நான் உனக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். நீ சொன்னதை செய்வேன்னு நான் நினைக்கிறேன். நீ சொன்ன இன்ஃபர்மேஷன் நான் எதிர்பார்த்ததோட கம்மியாக இருக்கு. அதனால நான் சொன்னதை செய்ய மாட்டேன். நீ ஒன்றும் அவங்களை கேலி செய்ய, அவங்க ஒன்றும் வீக்கானவங்களடா. நான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். துரோகியோட எச்சம் கூட மிச்சம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என் பையனை பற்றி என்ன, இவன் போய் அவங்கள காப்பாற்றுவானா?
அந்த ஈக்களை கொல்றது நல்லது தான். ஆனால் நான் அவங்கள ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் திரும்பி நின்றுட்டு பயங்கரமாக கத்துறான். என் பாடி இப்போ பர்ஃபெக்டாக இருக்கு. இந்த நாளில் ட்ரிப்பு போனால் கரெக்டாக இருக்கும். இருந்துச்சா சரி வாங்க இங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோங்க முன்னாடி வரான். ஏய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க வந்து ஹீரோ அவங்க அப்பாவும் இவனும் உன் கூட கம்பெனிக்கு வரான்டா. என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஹீரோ ஆச்சரியப்படுறான். எனக்கு இது ரிவார்டா கிடைச்ச ட்ரிப்பு. அதுலயும் இவனை நான் அழைச்சிட்டு போனோம். உங்க அண்ணன் ரொம்ப டேலண்டானவன்டா. அதோட இப்படி வெளியே நிறைய இடத்த சுத்தினா அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அது மூலியமா நம்ம கிளானுக்கு நிறைய பேர் கிடைக்கும். அதோட நீ ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால உன்னை தனியா ட்ரிப் அனுப்புறது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால உனக்கு பாதுகாப்பா இவன் கூட வரான். சரி உங்க அண்ணன் கூட இந்த பயணம் போக உனக்கு பிடிக்கலனா நான் இந்த பயணத்தையே ரத்து பண்ணிடுறேன். அதை கேட்ட இரவும் ட்ரிப்பு போகுதுன்ட்டு என் பாசமான அண்ணன் கூட நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சரி நல்ல சாய்ஸ் அப்படின்ட்டு அவர் போகிற நேரத்தில் பின்னாடி அசமாதானமாக இருக்கிற மாதிரியே நீ தான்டா நம்ம பிரதர் பாண்டிங் அப்படின்னு ரொம்ப பற்றிக்கிறான். ஆனால் பின்னாடி அடிச்சுக்கிறானு மனசுக்குள்ள. இவங்க இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறத பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் பின்னாடி பார்த்தா ஹீரோ அவன்ட்டு சண்டை பிடிச்சிட்டு இருக்கான். நீ ஏன்டா வரேன்னு. இதோட நான் ஃப்ரீ அப்படின்ட்டு ஹீரோ போகிறதோட இந்த எபிசோட் முடியுது. சீசன் 1 முடியுது. சீசன் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் போடுறேன். இதோட இந்த மானம் முடியுது. இந்த மானம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.